guys, welcome back. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். இதை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்ல? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறோம். சரி வாங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மொண்டி ஷோவில் இருந்து ஒரு படத்தோட ரோஸ்ட் தான். எந்த படத்தோட ரோஸ்ட் அப்படின்னா, குக் வித் கோமாளி எத்தனை சீசன், ஏதோ ஒரு பழைய சீசன்ல கொஞ்ச நாள் புகழ் வரல. என்னன்னு கேட்டா பெரிய பந்தா காட்டினாங்க. அது பந்தான்னு இல்ல, சொல்ற ஒரு ப்ரொமோஷன் மாதிரி. உண்மையான புலி கூட புகழ் தாய்லாந்துல நடிச்சுக்கிட்டு இருக்காரு. எது உண்மையான புலி கூடயா அப்படின்னு பெப்பேத்துனாங்க. பார்த்தா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் புகழ் வந்த உடனே ஒரு பெரிய மிஸ்டர் ஜூ கீப்பர் அப்படின்னு ஒரு போஸ்டர். அப்போ நான் கூட நினைச்சேன், உண்மையான புலியோட நடிக்கிறாரு, தாய்லாந்துலாம் போய் நடிக்கிறாரு, நல்லா வந்துடும் போல இருக்குன்னு பார்த்தா, சரி அந்த படம் வரட்டும் பார்ப்போம் வந்துருச்சு. எதுல வந்துருச்சு? மொண்டி ஷோ ரோஸ்ட்ல. எங்க இந்த படம் எப்போ முதல்ல ரிலீஸ் ஆச்சு? வந்துருச்சு அந்த படம். மொண்டி ஷோ நம்மளெல்லாம் விட்டுட்டு பார்த்துருக்காரு பாருங்க. அதான் இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆச்சு, என்ன இந்த படம் சைலண்டா போயிருச்சு, என்ன கதை? ஒருத்தர் ரிவ்யூ கூட போடலையே, ரிவ்யூக்கு கூட தேராத படமா என்னடா இதுன்னு பார்த்தா அது வந்திருக்கு. என்னது, 5 அறிவு ஜீவன்கள் கொண்டாடும் வெற்றி. ஸோ ட்ரெய்லரை போய் பார்த்தேன். நான் ட்ரெய்லரை பார்க்கும்போதே படத்தோட அந்த குவாலிட்டி எனக்கு புரிஞ்சு போச்சு. அது அவ்வளவு குவாலிட்டியா இல்லை, ஏதோ ஃபோன் கேமராவில் ஷூட் பண்ண மாதிரி தான் இருக்கு. அதில் நம்ம புகழ் வேற என்ன சொல்லி புகழோட மண்டையை கழுவுனாங்கன்னு தெரியல. நீங்க தான் அடுத்த தெய்வ திருமகள் விக்ரம் மாதிரி. அதுல அந்த வாய்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நீங்க பண்ணணும்னா அந்த வாய்ஸ் வந்து ஒரு தின் லைன்ல டிராவல் ஆகும். அந்த வாய்ஸ் லைனுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா கிரிஞ்சாயிரும், வியானா மாதிரி. இந்த பக்கம் வந்துருச்சுன்னா அந்த ஃபீலே கிடைக்கலையேங்க. நார்மலா பேசுற மாதிரி தான் இருக்கு. அதை சரியா விக்ரம் பிடிச்சாரு. நம்ம ஐயாவும் ட்ரை பண்ணியிருக்காரு. என்ன, அது லைனுக்கு இந்த பக்கம் விழுந்துருச்சு, எந்த பக்கம் கிரிஞ்சுங்கிற பக்கம் விழுந்துருச்சு. அது அந்த வாய்ஸோட சவுண்டை வச்சு ட்ரெய்லர்ல படம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு எனக்கு. ஸோ ஃபேமிலியாக உட்காந்து ரோஸ்ட்டை பார்க்கலாமேன்னு எடுத்து வந்திருக்கேன். வாங்க, இது ஒரு 20 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. எங்க வீட்டுக்கு பின்னாடி நிறைய பூ பூக்கும். கிருஷ்ணா சாக்லேட் ஃபேக்டரி அவலாஞ்சி. என்னடா விஜய் டிவில லொல்லு சபா டீம் தெய்வ திருமகள் ஸ்பூஃப் எதுவும் பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கொடுமை ஏன் கேக்குறீங்க? தெய்வ முந்தின வெர்ஷன் ஒண்ணு இருந்து அத லொல்லு சபா டீம் எடுத்திருந்தா எப்படி இருக்குமோ அதுதான் இந்த படம். படத்துடைய பேரு ஜூ கீப்பர். வண்டலூர்ல இருக்கிற ஜூ கீப்பர்லாம் இந்த படத்தை போட்டு பார்த்தாங்கன்னா கலிஞ்சிருவாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தேசிங்கராஜா 2 அப்படின்னு சொல்லி ஒரு குப்பையில புகழ் லேடி கெட்ட போட்டு வந்திருந்தாப்ல. இதுல தெய்வ திருமகள் விக்ரம் மாதிரி பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கெட்டு போன உப்மாவெல்லாம் கிண்டி வச்சிருக்காங்க. ஒரே குப்பையா எடுத்து தள்ளிட்டு இருக்காங்க. சரி வாங்க, குப்பையை கிண்டுற வேலையை பார்ப்போம். படத்துடைய ஓப்பனிங்ல பாத்தீங்கன்னா கரடியா வந்து காரி துப்புற ஒரு சீன் ஒன்னு எடுத்து வச்சிருக்காங்க. அதாவது என்ன மேட்டர்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, ஒருத்தன் காட்டுக்கு நடுவுல உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்கான். ஏண்டா டேய், இவ்வளவு கேவலமா பாடினா கரடி என்னடா காரி துப்புறது? நானே துப்புவேன்டா. அதாவது மேட்ரு என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, இவனுக்கு காட்டுக்கு நடுவுல கக்கூஸ் போன இடத்துல பாட்டு பாடிட்டு உட்காந்துருக்காங்க. அந்த வழியா தான் கரடியும் கக்கா போக போயிருக்கும் போல. இவனுங்க பாடின பாட்டுக்கு அதுக்கு கக்கூஸே வரல போல. நேரா அங்கிருந்து கிளம்பி வந்து மூஞ்சில ஒரு பீச்சாங்கைய வச்சுட்டு போயிருச்சு. காட்டுக்கு நடுவுல ஆய் போற வேலையை விட்டுட்டு உனக்கு பாட்டு கச்சேரி வேற, அதுவும் கேவலமா பாடிட்டு இருக்க. அவங்க பாடினதை விட கரடியோட குரல் எவ்வளவு இனிமையா இருந்தது. அழகா லேடி வாய்ஸ்ல அப்படியே ஸ்ருதி எல்லாம் புடிச்சு பாடு. கரடி மாதிரி பாட கத்துக்குங்க சார். என்ன சார், கரடி பீச்சாங்கைய மட்டும் வச்சிருக்க கூடாதுரா. அதோட இந்த கேங் பாடின பாட்டுல கரடியா ஒருத்தனை செலக்ட் பண்ணி போட்டுருச்சு. இந்த கரடி மூஞ்சில பீச்சாங்கைய வச்சதை கண்டிச்சு அந்த ஊட்டி ஊர் மக்கள் எல்லாம் போய் ஃபாரஸ்ட் ஆபீசரா பாக்குறாங்க. இவங்க யாரு என்னன்னு பார்த்து கேட்டு அனுப்பு. சரி, அது போய் தொலைது விடுங்க. கரடி அட்டாக் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி மனு கொடுக்க வராங்க. மனு கொடுக்க வந்தவங்க அட மக்குகளா, காட்டுக்குள்ள கரடி மட்டும் இல்லடா, சிங்கம் புலி எல்லாமே தான் இருக்கும். நடு காட்டுல போனது மட்டும் இல்லாம அங்க உட்காந்து ஒப்பாரி வச்சிட்டு இருந்தா கரடி வந்து அடிக்காம பிடி ஒருத்தர் வந்து அடிப்பாரு. மக்கு இத வேற மனு கொடுக்க தூக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இதனால இவங்களுக்கும் ஃபாரஸ்ட் ஆபீசருக்கும் ஒரு தள்ளுமுனை ஏற்படுதான். எப்ப வந்தாலும் ஏதாவது சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன அதிகாரி ஏத்து பேசு. ஏண்டா மக்கு ஃபாரஸ்ட் ஆபீசர்களா? இசை யுவன் சங்கர் ராஜாவா? அப்படியா?
அப்படிதான் இப்ப பார்த்தேன் நான். ரியலி உங்களுக்கு என்னடா காட்டுக்குள்ள வேலைன்னு கேட்க மாட்டீங்களா? அப்படியே அவன் காட்டுக்குள்ள ஆபீஸ் வச்சு வேலை பார்த்திருந்தா கூட நடு காட்டுல எதுக்குற ஒப்பர வச்சிட்டு இருந்தீங்கன்னு கேட்க மாட்டீங்களா? இவனுங்க மாதிரி தத்திங்களா ஃபாரஸ்ட் ஆபீசரானா நாடு எப்படா உருப்படும்? மக்கு பசங்களா இருக்காங்க. இப்பதான் நம்ம தெய்வ திருமகள் விக்ரமோட என்ட்ரி. எங்க வீட்டுக்கு பின்னாடி நிறைய பூ பூக்கும். கிருஷ்ணா சாக்லேட் ஃபேக்டரி. அப்படியே கொஞ்சம் கூட மாறாம அப்படியே அச்சியாசலா தெய்வ திருமல் விக்ரம் கேரக்டரை அடிச்சா காப்பி அடிச்சு வச்சிருக்காங்க. அந்த கேரக்டர்ல புகழ் என்னமோ நல்லா தான் நடிச்சிருக்காரு. இருந்தாலும் நமக்கு பாக்குறதுக்கு லொல்லு சபா ஸ்பூப் மாதிரி தான்டா இருக்கு. எங்க வீட்டுக்கு பின்னாடி இல்லை நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. இந்த மென்டலுக்கு ஒரு பொண்டாட்டி வேற இருக்கு. இப்போ தெரியுதா நான் ஏன் தெய்வ திருமகளுக்கு முந்தன வருஷன் சொன்னேன்னு? தெய்வ திருமகள் படத்துல விக்ரம் அவர்களுக்கு ஒய்ஃப் எல்லாம் இருக்காது, குழந்தை மட்டும் தான் இருக்கும். இது தெய்வ திருமகளோட முந்தன வருஷன். இதுதான் விக்ரமோட பொண்டாட்டி. பாத்துக்கிடுங்களா. இந்த ஒய்ஃப் இருக்கிறதே ஆச்சரியம். இதுல இதுங்களுக்கு லவ் மேரேஜ் வேறையாமா? இது என்ன லவ்? லவ். அந்த கன்றாவியான காதல் கதையெல்லாம் கேட்டீங்கன்னா கல்யாணம் ஆகாத 90s கிட்ஸ் எல்லாம் மனசு விட்டுருவீங்க. பாத்துக்கிடுங்க. என்ன தேடுறாங்க? சரி, அந்த கர்மாந்திர காதல் கதையை சொல்றேன் கேளுங்க. அப்படின்னா கேட்க போறீங்க. வணக்கத்தியம் பொண்ணு இந்த மென்டல் கிட்ட டெய்லி பூ வாங்க வருமாமா. இந்த புள்ள சின்ன வயசுல இருந்து அவனை பாத்துட்டு இருக்காமா. உன்னதான் சின்ன வயசுல இருந்து பாக்குறேன்ல. சின்ன வயசுல இருந்து பார்த்தனாலே என்னமோ இதுக்கும் மனநலம் சரியில்லாம போயிருக்கும்னு நினைக்கிறேன். திடீர்னு ஒரு நாள் அவன் கொடுத்த ரோசா பூயை அவனுக்கே கொடுத்து ஐ லவ் யூன்றது. ஐ லவ் யூ. தேங்க்ஸ். அடங்கொக்காலவதி. அப்புறம் என்ன கல்யாணம் ஃபர்ஸ்ட் நைட்னா அதுக்கு ஒரு குழந்தையும் பிறந்துருது. அண்ணா நீ லவ் பண்ணியாப்பா? அது எப்பற மென்டலுக்கு பிறந்த குழந்தை மட்டும் தெளிவா இருக்கு. என்னவா இருக்கும்? மம்மி தெளிவா இருக்காங்கல்ல. கர்மாந்திர ஸ்டோரி தான் இதுங்களோட காதல் ஸ்டோரி. ஆமா ஏன்டா டேய், ஒரு பொண்ணு ஒரு மென்டலை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுதுன்னா அதுக்கு 2 ரீசன் தான்டா இருக்கணும். ஒண்ணு அவளுக்கு பெரிய மனசா இருக்கணும், இன்னொன்னு அவ எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட உல்லாசமா இருக்கணும். இதை தவிர வேற ரீசன் இருக்கிறதா எனக்கு தெரியலடா. நீங்க என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களோட வயிறெல்லாம் எப்படி ஏதுங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சாரி கதருங்க. எப்படி எல்லாம் நம்மள சோதிக்கிறாங்க பாத்துக்கிடுங்க. 27 வயசாச்சுடா எனக்கு. எனக்கே ஒரு பொண்ணும் கிடைக்கலடா. யூடியூப் சேனல்ல 1 லட்சம் போன போக்குல ஐயா வாடா போட்டது சொன்னியோ. 27 வயசுல பொண்ணு கிடைக்கலன்னு தான் நீங்களே பொண்ணா மாறிட்டீங்களா? இப்ப தெரியுது ஏன் விக்கு பழைய விக்கு இல்ல புது விக்கு போட்டு வந்திருக்காருன்னு. பொறுத்து பார்த்தாரு. என்ன சார் 27 வயசாச்சு, என்ன சார் நம்ம ஏன் பொண்ணை வெளியே தரணும்? நம்மளே பொண்ணா மாறினா என்ன பிரச்சனை? கொஞ்சம் இப்போ மண்டையை மாற்றிருக்காரு. அப்புறம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உருவமெல்லாம் மாற்றி சேவெல்லாம் எடுத்துக்கிட்டு அடுத்த கொஞ்சம் போக ரிவ்யூவில் வந்து லேடி கெட்டப்பில் தான் வருவார். வச்சிருக்கேன் பேருக்கு எவனும் ஹைப் பண்ண மாட்டான், லைக் போட மாட்டான், கமெண்ட் பண்ண மாட்டான். இப்படிலாம் சொன்னாலாச்சும் பண்றீங்களான்னு பாப்போம். இந்த பொண்ணு பண்ண கல்யாணத்துக்கு ஜஸ்டிபிகேஷன் வேற கொடுக்குது பாருங்க. எனக்கு பட்ட படிப்பு வேண்டாம், அறிவாளி வேண்டாம், சின்ன தம்பி போதும். அவனுக்கு தாலினா என்னன்னு தெரியுமாடி ஃபர்ஸ்ட்? ஏமா சின்ன தம்பி தாலி குழந்தைய பெற்றிருக்கான். அவனுக்கு தாலினா என்னன்னு தெரியாம இருக்கலாம், ஆனா கலவையில ஈடுபடுறது எப்படிலாம் தெரிஞ்சிருக்கு. டுட்டோரியல் வீடியோ பார்த்திருப்பான் போல. வக்கீல்னு தானே கல்யாணம் பண்ண, கையில குழந்தைய கொடுத்துட்டு உன்னை விட்டுட்டு ஓடல. எனக்கு பட்ட படிப்பு வேண்டாம், அறிவாளி வேண்டாம். இதுக்கு ஸ்ட்ரைட்டா எனக்கு ஒரு முட்டாக்கூ தான் வேணும்னு சொல்லிருக்கலாம். எதுக்கும் அப்பனெல்லாம் இழுத்து அசிங்கப்படுத்திட்டு இருக்க? ஆயா சத்தியமா இந்த படத்துல இவன் லூஸ் இல்லடா, இதுதான்டா உண்மையான லூசு. இந்த மாதிரி படத்தெல்லாம் பாக்குறோம் பாரு, நம்மளும் தான். என்ன அவர் கொஞ்சம் குழந்தைத்தனமா இருக்காரு, கல்யாணம் ஆகி பொறுப்பு வந்துட்டா நார்மல் ஆயிட போறாரு. அட அறபோத லூசு எப்படா தெரியும்? உருட்டுவோம் பாட்டுல ஒரு சீன்ல காட்டுறாங்க. இந்த பையனுக்கு ஃபர்ஸ்ட் நைட்னால என்னன்னு தெரியாதான். இது வரைக்கும் சொன்ன நம்ம ஃபர்ஸ்ட் நைட் வரைக்கும் அறிவு இருக்கா உனக்கு? நீதான் எல்லாம் சொல்லி கொடுத்துன்னு உன்னை பெருமையா தான் சொன்னான். ஃபர்ஸ்ட் நைட்னா என்னன்னு தெரியாத ஒருத்தனை இவதான் அந்த பையனுக்கு சொல்லி கொடுத்து மூட ஏத்திருக்கா. இதுவே ஒரு பையன் பண்ணிருந்தா அவனை பாலியல் புகார்ல உள்ள போட்டு பட்டக்ஸ பேத்திருக்க மாட்டீங்க. சரி அதெல்லாம் விடு. ஏன் தமிழ்ல ஹீரோயின்ஸே இல்லையா? ஏதோ ஒரு பாப்பாவை வடக்குல இருந்து இம்போர்ட் பண்ணி எங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன் அவர் தமிழ் ஹீரோயின்ஸ் கூட நடிக்க மாட்டாராமா? பெத்த வெள்ளை ஹீரோயின்ஸ் தான் வேணுமாமா? யாரா நீங்க வெள்ளக்காரனோட அதிகமா ரேசிசம் பார்த்துட்டு இருக்கீங்க? ஒரு மென்டலுக்கு அழகான பொண்ணு கிடைக்கணும் அப்படிங்கறத கான்செப்ட்னா ஏன் மாநிறம்னா அழகு இல்லையா? உங்களுக்கு எல்லாம் முடி மட்டும் கருப்பா இருக்கணும், தோலெல்லாம் வெள்ளையா இருக்கணும். உங்க மூஞ்சில ஏஷியன் பெயிண்ட் அடிக்க சுமாரா ஒரு 17 நிமிஷம் நம்மள கழிய விட்டதுக்கு அப்புறம் இப்பதான் கதைக்குள்ளே வராங்க. இந்த மென்டலோட குழந்தைய ஸ்கூட்டில போயிட்டு இருக்கும் போது ரோட்டோரமா ஒரு புலிக்குட்டி ஒண்ணு பாக்குறாங்க. அதை இவங்க பூனைக்குட்டி நினைச்சிட்டாங்களாமா. அந்த புலிக்குட்டிய பூனைக்குட்டி நினைச்சு வீட்டுல வளர்க்குறாங்களாமா.
அது என்னதுப்பா? அதுவா காட்டு பூனைக்குட்டி. ஒரு சிறுத்தை குட்டியை கூட பூனைக்குட்டின்னு சொன்னீங்கன்னா ஒத்துக்கலாம், ஓகே. சிங்க குட்டி எப்படா ஒருத்தன் பூனைக்குட்டின்னு வளர்க்க முடியும்? அதை சிறு வயசுல பார்த்தாலே தெரியுமாடா அது புலிக்குட்டின்னு. சரி, இங்க நிக்கிற வளர்ந்ததுதான் மலமன்ட்டா மென்டல். இந்த சில்வன் ஸ்கூலுக்கே போனது இல்லையாடா? அவனை வாட்ச் பண்ணுங்கடா, ஸ்கூல் டைமை கட் அடிச்சுட்டு ஊட்டி கேட்டதுங்க திருடி தின்னுட்டு இருக்க போறான். இதுல வேற இவங்க ஊட்டியில காட்டு பக்கத்துல வளர்றாங்களாம். எப்படி பாத்துக்கிடுங்க, ஒரு புலின்னு கூட தெரியாமடா நீங்களா மலைவாழ் மக்களா இருப்பீங்க. அட மென்டலுகளா, மென்டல் தான். வீட்ல உங்க அம்மா சொல்லல வச்சு வளர்க்க முடியாது. வில்லனா வரக்கூடிய கேரக்டர் பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஆர்கே சுரேஷ், அவரும் இந்த படத்துல ஒரு ஒன் ஆஃப் தி ஃபாரஸ்ட் ஆபீசர். எங்க சார் புலிக்குட்டி? யோ, நான் புலிக்குட்டியை வித்த மாதிரி பேசுறேன். சரி, இந்த புலிக்குட்டியை பூனைக்குட்டின்னு சொல்லி தூக்கிட்டு போயிட்டாங்க இல்ல, இந்த புலிக்குட்டி காணா போன விஷயம் எப்படியோ யூடியூப்ல வந்துருது. இதுக்கு நான் வச்சிருக்க டைட்டில் புலிக்குட்டியை காணலங்கோ. அதை யார் எடுத்துட்டு போனா, அந்த புலிக்குட்டிக்கு என்னாச்சு அப்படிங்கறத விசாரிக்க தான் நம்ம ஆர்கே சுரேஷ் அப்துல்லா அப்படிங்கிற கேரக்டர்ல வராப்ல. ஆனா அந்த யூடியூபர் பேசுற சீன் ஒன்னு காமிக்கிறாங்க. அந்த இத்து போன யூடியூபர் பேசும்போது கீழே ஓடுற டியூரேஷன் பாத்தீங்கன்னா இந்த ஆளு பேசுறது 1x, ஆனா இந்த டியூரேஷன் செகண்ட்ஸ் ஓடுறது 5x. அது மட்டும் இல்லாம வெல்கம் டு மை யூடியூப் சேனல் அப்படிங்கறத 1 நிமிஷத்துக்கு அப்புறம் சொல்றான். வணக்கம் அண்ட் வெல்கம் நண்பர்களே, நான் உங்க கௌரி சங்கர் பேசுறேன். உங்க கௌரி சங்கர் பேசுறேன். 10 செகண்ட் யூடியூபர் பேசுறாப்ல டக்குனு 2 நிமிஷத்துல இருந்து 4வது நிமிஷத்துக்கு ஜம்ப் ஆயிருது. டைம் டிராவல் யூடியூபரா இருப்பான் போல. இப்படி கடமைக்கு எடிட்டிங் வேலையை பார்த்து வச்சிருக்காங்க. இத டைரக்டர் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த படம் பார்த்த டீமே கவனிக்கல போல. இப்ப தெரியுதா நான் ஏன் உப்மா படம்னு சொன்னேன். இதை ப்ரொடியூசர் காசை வீணடிச்சு எதையாச்சும் ஒண்ணு கிண்டி வச்சிருப்போன்னு கிண்டி வச்சிருக்காங்க கலிச்சால போறீங்க. இந்த யூடியூபர் பேரு கௌரி சங்கராமா. மதன் கௌரியை தான் மாத்தி கௌரி சங்கர்னு வச்சிருக்காங்க. இதுக்கு கண்டிப்பா மதன் கௌரி கண்டிச்சு ஒரு அறிக்கை விடணும். இந்த கல்ச்சால போறவங்க புடிச்சிருந்த புலிக்குட்டியை எங்க வச்சு வளர்க்குறாங்கன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அட்டை டபாக்குள்ள புலிக்குட்டியை போட்டு அதை வீட்டுக்குள்ள இருக்கிற ஸ்லாப் மேல வச்சிருக்காங்க. ஏண்டா, ஒரு குட்டிங்கிற தாய்ட்டு இருந்து பிரிச்சா அது எப்படி தெரியுமா கத்தும்? இவனுங்க என்னன்னா வீட்டுக்குள்ள இருக்கிற ஷெல்ஃப்லயே வைப்பாங்களாம், ஆனா அது கத்தாம அமைதியா இருக்குமா. நல்ல வேளை அந்த புலிக்குட்டிக்கு தொண்டை கட்டி இருந்துச்சு, ஊமன்னு சொல்லாம விட்டாங்களே. சரி, பூனைக்குட்டி எதுக்குறா ஷெல்ஃப் மேல வச்சிருக்கீங்கன்னு கேட்டா இவன் பொண்டாட்டிக்கு பூனைக்குட்டினா பிடிக்காதாமா. இந்த படம் கூட தான் எங்களுக்கு பிடிக்கல, நாங்களாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பார்க்கல, எதையாச்சும் உருட்டி விடுவோம் பாட்டுல கோப்புறானே. இந்த மாதிரி சப்பக்கட்டலாம் எது கட்டுறான்னா, இவன் புலிக்குட்டியே பூனைக்குட்டின்னு சொல்லி அவன் பொண்டாட்டிட்ட கொடுத்தா அவ இவனை ஜட்டையை கழிட்டு ஓட விட்டுருவா. நல்லா இருக்க புருஷனே புரட்டி போட்டு அடிப்பாளுங்க. இவன் ஒரு மென்டல். அதுவும் இல்லாம கதையை அங்கேயே முடிஞ்சிடும். அதனால அந்த புலிக்குட்டியை இங்க வளர்க்கணும், அதான் இந்த படத்துடைய கதை. அதனால இவளுக்கு பூனைக்குட்டி ஆகாது, பூனை புழுக்க ஆகாதுன்னு எதையாச்சும் ஒன்று அடிச்சு விடுறாங்க. அந்த வடக்கத்தையான் பொண்ணு வெளில போகும்போது மட்டும் பூனைக்குட்டியை செல்ஃப்ல இருந்து எடுத்து விளையாண்டுட்டு இருக்காங்க. அதுவும் அதை கண்ணில் கூட காட்ட மாட்டாங்க. ஒன்னு அதோட பட்டக்ஸ காமிக்கிறாங்க, இல்லன்னா சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கொடுக்குறாங்க. நாங்கெல்லாம் புலிய பார்த்ததே இல்ல பாரு, அது ஒரு அதிசய புலி பாரு. உப்மா படத்தை எடுத்துட்டு என்னென்ன அட்டுலியம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. பூனை என்னப்பா செய்யும்? பூனை என்ன செய்யும்? தின்னுட்டு புழுக்க போடும். அதை உங்க அப்பா பொறுக்கி வாயில போடுவான். அடுத்து ஒரு சீனு காட்டுறாங்க. நல்லா வெறியாய் வெக்கேஷனுக்கே ஓடிட்டேன், ரெஸ்ட் எடுத்து வந்து அடிப்போன்ட்டு. என்னன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா மானுக்கு இவங்க பிரசவம் பார்த்துட்டு இருக்காங்களாம். ஐயா, நம்ம கடன்மான் வகுத்துல குட்டி பிறண்டு இருக்குங்க ஐயா, அதான் நம்ம ஆளுகளை பிரசவம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்படிங்க ஐயா மானுக்கு நீங்க பிரசவம் பாக்குறீங்க? இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. டேய், மனுஷன் குட்டிக்கு பிரசவம் பார்க்கவே 2 பேர் போதும்டா. நீங்க என்னடா மானுக்கு பிரசவம் பார்க்க 4 பேர் சுத்தி நிக்கிறீங்க? என்னடா பண்றீங்க அந்த புதர்ல? ஒரு சீனாச்சும் உருப்படியா இருக்குன்னு பாக்குறோம், ஒன்னும் இல்ல, ஒரு இலவும் இல்ல. இது கூட பரவாயில்ல, இந்த நாய்க்குட்டியெல்லாம் வாக்கிங் கூட்டு போற மாதிரி புலிக்குட்டியை கூடக்குள்ள போட்டு மல்லிகை கடைக்கெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். என்ன எழவியாது. அது மட்டும் இல்ல, அந்த மலைவாழ் மக்கள்ல எவனுமே புலிக்குட்டியை பார்த்திருக்க மாட்டாங்க போல. ஆமா, கூட இல்ல காட்டு பூனைக்குட்டி. காட்டு பூனை இப்படி இருக்கும், நீங்க பார்த்தது இல்லையா? மக்களே, தற்குறிக்கு ஏங்க யாருக்கும் புலி எப்படி இருக்குன்னு தெரியாதா? எனக்கு இப்ப அதெல்லாம் இல்ல, உண்மையான புலியோட நடித்தார் புகழ்னு குக் வித் கோமாளி ப்ரமோஷன் பண்ணீங்களே, அந்த சீனை காட்டுங்க. இதுதான் அந்த சீன் சொன்னீங்கன்னா கடுப்பாயிருவேன். இந்த குட்டி புலியோட நடிக்கிறதுக்கு தாய்லாந்து போனாரு. இன்னும் நம்மளுக்கு கூட காட்டலையா? அதான் எனக்கு பெரிய சைஸ் புலியும் புகழும் பக்கத்துல இருந்து பேசுற மாதிரி ஒரு சீனை காட்டுறேன். ஒண்ணு இருந்துச்சுன்னா அது இந்த ஜூ கீப்பர் படம் தான்டா. இவனுங்க மண்டக்குள்ள மனசாட்சியே இல்லாம இப்படிப்பட்ட சீனால தோணி இருக்கு பாருங்க. மிருகத்துக்கு அப்படிதானே. ஆக மொத்தத்துல மொத்த ஊரே லூசு தான். ஒருத்த என்னடானா மெண்டல கல்யாணம் பண்றா, இன்னொருத்த என்னடானா இந்த லூசு சொல்றான் அவனும் நம்புறான். அந்த ஊர்ல போர்டை கிட்ட நட்டு வைங்கடா, தற்குறிகள் வாழும் இடம்னு. அடுத்து இந்த லூசு பைய வளர்த்த புலினால வீடே பத்திக்கிட்டு எரியுது. இவன் ஷெல்ஃப் மேல சேஃபா வச்ச புலிக்குட்டி மேலேந்து கீழே விழுந்து இதுங்க வாழ்ற இடத்த அன்சேஃப் பண்ணிருது.
கல்யாண போட்டோ எரிஞ்சு போச்சு. டேய் மென்டலே, அங்க வீடே எரிஞ்சு கிடக்கடா. இந்த இத்து போன கல்யாண போட்டோ எரிஞ்சா என்னடா இப்ப? படிச்சவன் வேண்டாம் மக்கு பையன் தான் வேணும்னு சொன்னியே, இப்ப லைஃப் பாத்தியா எவ்வளவு கிக்கா இருக்குன்ட்டு. சும்மா பிளாஸ்ட் 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 தான். மக்களே, இதுங்க லைஃப்ல மட்டும்தான் சாத்தியமே இல்லாத விஷயத்தெல்லாம் சாத்தியப்படும். இந்த வடக்கத்தியம் பொண்ணு ஒரு ஃபேக்டரியில வேலை செய்யுது. அதுல இவளுக்கு மிஷின் இன்சார்ஜா ப்ரொமோஷன் கிடைக்குதாமா. உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போறேன். உன்னை மெஷின் இன்சார்ஜா ப்ரோமோட் பண்ண போறேன். அசிஸ்டன்ட் கமிஷனரா உன்னை ப்ரோமோட் பண்றேன். மிஷனை எப்படி ஆபரேட் பண்ணும் அப்படிங்கிற ட்ரைனிங்காக 40 நாள் கோயம்புத்தூருக்கு அனுப்புறாங்க. 40 நாள் தான் ட்ரைனிங். நாளைக்கு நீ கோயம்புத்தூர் கிளம்பணும். ஆனா இதெல்லாம் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் இல்ல. அது என்ன மெஷினுங்கிறது? 40 நாளைக்கு சொல்லி கொடுக்குற மெஷினு. மெஷினை ஆப்ரேட் பண்ண சொல்லி கொடுக்க போறீங்களா, மெஷினை உருவாக்க கற்றுக் கொடுக்க போறீங்களா? 40 நாளா? 40 நாள் இவங்க போனா தானே இங்கே புலி 40 நாளில் வளர்ந்து பெரிதாக முடியும். சார், கோயம்புத்தூரில் போய் அந்த மெஷினை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு படிச்சுட்டு இங்கே வந்தால் அதே மெஷின் இங்கே இருந்தால் தானே அதை அவங்க ஆன் பண்ணி ஆஃப் பண்ண முடியும். அப்போ அந்த மெஷின் இங்கே இருக்குது தானே, இங்கே வச்சே சொல்லி கொடு. ஐடியா இல்லாத கோயம்புத்தூருக்கு போய் 40 நாள் மெஷினை படிச்சுக்கிட்டு. அது என்ன மெஷின் சார் அது சொல்லுங்களேன். ஒரு கம்பெனி அதோட எம்ப்ளாய்க்கு செலவு பண்ணலாம், ஓகே. ஆனா இந்த கம்பெனி எவ்வளவு நல்ல கம்பெனி பாத்துக்கிடுங்க, இவ புருஷன்காரனுக்கும் குழந்தைக்கும் செலவு பண்ணி ஹனிமூன் ட்ரிப்பே அனுப்பி வைக்குது கோயம்புத்தூருக்கு. அவன் வாங்குற சம்பளத்தை நானே சேர்த்து தரேன். அவனையும் கூட்டிட்டு கிளம்புற வழியை பாரு. ஐயா இவர் மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்தே இல்லையே. டேய், இப்படி ஒரு கம்பெனி நான் வேலை பார்க்கும் போது இருந்ததா நான் யூடியூபராவே ஆயிருக்க மாட்டேன்டா. இருடா, என் கல்ச்சால போற மேனேஜருக்கு அனுப்பிச்சு விடுறேன். எங்கடா இருக்கு அந்த கம்பெனி? ஊட்டில. எனக்கு என்ன இப்ப டவுட்னா, இவ புருஷன்காரன் ஒரு சாதாரண கூலி, அவன் வேலையை விட்டுட்டு கோயம்புத்தூர் போறதுல ஒரு நியாயம் இருக்கு. அவங்க வேலை அவங்களுக்கு பெருசு, எல்லாம் சமன அம்மா சொல்லிருக்காங்க. இந்த குட்டி பையன் உள்ளூர்ல ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கான். இந்த பையனை எப்பரா தூக்கி போட்டு 40 நாள் வெக்கேஷன் கூட்டு போவீங்க? ஒரு தற்கூரிய கல்யாணம் பண்ணா ஒரு குடும்பமே தற்கூரி ஆயிரும் அப்படின்னு சொல்லி சும்மாவா சொன்னாங்க? இந்த மென்டலோட அம்மா வீடு வாக்கிங் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. ஏன் அந்த மென்டலும் அந்த குழந்தையும் அந்த அம்மா வீட்டுல தங்க மாட்டாங்களா? உள்ளூர்ல தானடா இருக்கீங்க. இதுக்கு ஒரு கம்பெனி இவங்களுக்கு தண்ட செலவு பண்ணி கோயம்புத்தூர்ல ஹோட்டல் அரேஞ்ச் பண்ணி 40 நாள் ட்ரைனிங் கொடுக்குது. அந்த கம்பெனியும் போல பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு பாடு. சுப்பிரமணியம் என்னப்பா பண்றது? சரி, இவனுங்க கிளம்பி ஊருக்கு போயிட்டா சுப்பிரமணியம் ஒரு டவுட் வரும். அதுக்கு இவங்களோட ஒரு மக்கு கேரக்டர் ஒண்ணு இருக்கு. ஒரு குடிகாரன்ட்ட அந்த புளிய வளர்க்கறதுக்காக கொடுக்குறாங்க. அவனும் அதை பூனான்னு நினைச்சு வளர்த்திருக்கான். 10 நாள்ல திரும்பி வந்துருவேன். அது வரைக்கும் இதுக்கு பால் வாங்கி ஊத்துறீங்களா? டேய், ஒரு நியாயம் வேணாமாடா? அவன் குடிகார பயதான், மக்கு பயலடா. இவங்கள மாதிரி பூனைக்குட்டிய புலிக்குட்டின்னு கூட தெரியாமடா வளர்த்து வைப்பான். தெரியல. அடுத்து இதுல என்ன ஒரு காமெடினா, புலி 40 நாள்ல வளர்ந்து பெருசாயிடுது. அது பெருசான பிறகுதான் இந்த தற்கொலைக்கு தெரியுது அது ஒரு புலினே. நம்மள என்ன கேனப்பைய முட்டா பையன் நினைச்சிட்டு இருக்காங்களா இவங்கள மாதிரி? இப்ப பெருசானதுல என்ன கலர் மாறிடுச்சா? சின்ன வயசுல ஒல்லையா இருக்கும் கலரிங் புக்ல வர்ற இது மாதிரி என்னன்னே தெரியாத மாதிரி என்ன பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கு. 40 நாள்ல வந்து பார்த்தா ஏ புலி புலி ஒரே மாதிரி தான் இருக்கும். சைஸ் கொஞ்சம் பெருசானோடனே புலின்னு தெரியுது. நம்ம சின்னதா இருக்கும்போது எலி. சரி, டேய், பிறக்கும் போதே புலி மாதிரி தான் இருக்கும். சிறுத்தை குட்டி தான் பூனை மாதிரி இருக்கும். யாருக்கு காதலடா பூ சுத்துறீங்க? சின்ன வயசுலாம் புலின்னு தெரியலையா, வளர்ந்த பிறகுதான் புலின்னு தெரியுதா? இந்த படம் பார்த்துட்டு எவனாச்சும் குட் ஃபீல் மூவி நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நானே டைரக்டா அந்த கமெண்ட்டுக்கு வந்து அசிங்கமா கேட்பேன்டா. என்ன கருமண்டா இதெல்லாம்? இப்படி போட்டு களின்னு கழிஞ்சு வச்சிருக்கீங்க. என்னடி கர்மது இப்படி போட்டு படுத்துது? என்ன பேரஞ்ச மாதிரி இருக்க? என்ன ஆச்சு சொல்லு. அத நான் சொல்றேன். உன்னோட இந்த தற்கொலை புருஷன் புலிக்குட்டிய பூனைக்குட்டின்னு நினைச்சு பால் ஊத்தி வளர்த்து அதை இவன் ஃப்ரெண்ட கொடுத்து கொல்ல பக்கத்து கட்டி போட்டு வச்சிருக்கான். அதை தேடி பாகுபலி மலமாடோட பல்கா பாடி வச்சிருக்க ஆர்கே சுரேஷ் ஊரெல்லாம் தேடிட்டு இருக்காப்ல. ஒரு நாள் என் கையில சிக்காமலா போயிடுவான். இத்தினூண்டு ஊர்ல ஒரு சிம்பிளான புலிக்குட்டிய கூட கண்டுபிடிக்க முடியாத லெவலுக்கு ஒரு மலுபூட்டியான ஃபாரஸ்ட் ஆபீசரா இருக்காரு இந்த ஆளு. இதுக்கப்புறம் என்னன்னா கூத்து பண்றான்னு கேளுங்க. புலிக்குட்டியே தெரியாம பூனைக்குட்டின்னு வளர்த்துட்டோம், அதை கொண்டு போய் காட்டுக்குள்ள விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி காட்டுக்குள்ள விட கிளம்புறாங்க. இதுல ஹைலைட்டே என்னன்னா, அவ்வளவு பெரிய புலிக்குட்டிய இந்த பேக் சார் இதுதான் நீங்க தாய்லாந்துக்கு போய் கூட நடிச்ச புலியா? அப்ப நீங்க என்ன சொல்றீங்க ப்ரமோஷன்ல? தாய்லாந்துக்கு போய் உண்மையான புலி குட்டியுடன் நடித்த புகழ்னு சொல்லிருக்கணும். உண்மையான புலியுடன் நடித்த புகழ் அப்படின்னு படத்தை ப்ரமோஷன் பண்ணிட்டு வந்து பார்த்தா இவ்வளவு இருக்கு புலி. பெருசா வரும்போது தெரியல படம் முடியும் போது.
ஒரு சீனுக்கு புகழ் அந்த அந்த ஃபங்க்ஷன்ல எல்லாம் ஏதோ பேசியிருக்காரு. என்னன்னா டைரக்டர் வந்து உள்ள போங்க புகழ், உள்ள போங்க, புலிக்கு பல்லு தைக்கிற சீனு அப்படிங்கிற மாதிரிலாம் நான் ஜோக்கா பேசியிருக்காரு. அப்போ கூட அதை சொல்லும் போது கூட குட்டிங்கிற வார்த்தையை சொல்ல வேண்டும். புலிக்கு பல்லு, இந்த புலிக்கு என்னத்தை வேணாலும் தைக்கலாமே, குட்டியால இருக்கு. இப்போ எனக்கு பெரிய புலியும் புகழும் ஒரு ஃப்ரேம்ல வரணும், விஎஃப்எக்ஸ் இல்லாம வரணும். பேக்ல வச்சுக்கிட்டு 3 நாள் மலையை சுத்துறாங்க. ஏண்டான்னு கேட்டா புலிக்குட்டி மூச்சோட 2 ஓட்ட போட்டிருக்காங்க. அந்த ஊசி எடுத்து பேக்ல நல்லா ஓட்ட போடு, நல்லா காத்து வரும், நல்லா மூச்சு வரும். ஊசியில 2-3 மலையை சுத்துனதுக்கு அப்புறம் புலியை விட இடமே இல்லையா. அப்போ அது ஃபாரஸ்டே இல்ல. இல்லாத ஒரு ஃபாரஸ்டுக்கு இவங்க ஃபாரஸ்ட் ஆபீசர் போட்டு தேடிட்டு இருக்காங்க. அப்போ காடு அவ்வளவுதான் என்ன? டேய் உனக்கு நான் எல்லா மலையும் காமிச்சிட்டேன்டா. டேய் நீங்கெல்லாம் என்ன மென்டலுங்களாடா? இந்தியாவுல தெருநாயே இருக்கக்கூடாது, அதெல்லாம் புடிச்சு கொண்டு போய் எங்காச்சும் விடுங்கிறாங்க. நீங்க என்னடா காட்டுக்குள்ள இருந்தே புலியை பிடிச்சிட்டு வந்து காடே இல்ல காட்டுக்குள்ள விட மாட்டேங்கிறீங்க. ஒரு வழியா அந்த புலிக்குட்டி எங்கேயும் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. திருப்பி வீட்டுக்கு போயிடலாம், இது அதையும் எடுத்துட்டு வா, வீட்டுக்கு போயிடலாம். டேய் இப்ப தெளிவா பேசுறீங்க, மறந்துட்டாரு. ஏங்க இதை பார்த்து தான் வியானா இன்ஸ்பயர் ஆயிருக்கு. சோகம் வரும்போது மட்டும் வா வீட்டுக்கு போகலாம், அப்புறம் வீட்டுக்கு போய் என்ன சார் ஒரு மாதிரியா நடிக்க சார். விக்ரம் சார் பாத்தீங்கல்ல, அதுக்கு சோகம் வந்தாலும் அந்த கேரக்டர்ல இருந்து வெளியே வர மாட்டாரு. ஐயா மறந்துட்டீங்களாக்க. 40 நாள் கோயம்புத்தூர் போய் வந்ததெல்லாம் மறந்துட்டாரு. நம்ம என்ன கேரக்டர் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இது சரி, இப்பதான்டா இங்க முழு மென்டலாவே மாறி இருக்காங்க. இது வரைக்கும் அரை மென்டலாவே சுத்திட்டு இருந்திருக்காங்க. அதுவே நம்மளால பார்க்க முடியல. இனிமே தாண்டா இவங்க முழு மென்டலாவே சுத்த போறாங்க. நான் நினைக்கிறேன் இந்த டைரக்டர் ஏஎல் விஜய் ஃபேனா இருப்பாரு போல. ஏன்னா தெய்வ திருமகள் படத்துல இருந்து விக்ரம் கேரக்டரை உருவி இந்த சைவம் படத்துல சேவலை காப்பாத்த ஒரு குடும்பமே சேர்ந்து கஷ்டப்படும்ல, அதோட கதையை உருவி இவங்க ஜூ கீப்பர்னு ஒரு படம் எடுத்து வச்சிருக்காங்க. உங்களுக்கு ஒரு மெடிக்கல் மிராக்கலான ஒரு விஷயம் சொல்ற கேளுங்க. இந்த கல்ச்சர்ல போறவங்க காட்டு பகுதியில டிராவல் பண்ணும்போது ஒரு சில கம்னட்டிங்க இவன் ஒய்ஃப்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றாங்க. அப்ப நம்ம மென்டல் தெய்வ திருமகள் விக்ரம்க்கு வீரம் வந்து பக்கத்துல இருக்க துப்பாக்கி எடுத்து சுட்டு போடுறாரு. இவர் தைரியமா துப்பாக்கி எடுத்து சுட்டதுனால அதனால இதுக்கு பைத்தியம் தெளிஞ்சு தெளிவாயிடுச்சான். இப்போ பேச்செல்லாம் பாருங்க ரொம்ப தெளிவா வருது. 2 மலையாளிஸுக்கு சுப்பிரமணி இங்க இருக்கிறது தெரிஞ்சு போச்சு. கண்டிப்பா போலீஸ் சொல்றானுங்க. துப்பாக்கி எடுக்க முதலே தெளிவாயிட்டாரு. அதான் வீட்டுக்கு போவோம்னு சொல்லும் போது நல்லதானே இருந்தது. டேய் இத பார்த்துப்புட்டு இப்ப இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாரும் எடுத்து சுடுவான், நம்ம தெளிவாயிடுவோம்னு எடுத்து எல்லாரும் சுட்டுக்கிட்டு இருந்தா என்ன ஆகுது? துப்பாக்கி எடுத்து சுட்டோன்னே தெளிவாயிட்டாரா? துப்பாக்கி எங்க இருந்து வந்துச்சு காட்டுக்குள்ள அவருக்கு? எங்கேயோ இருக்கு, அதெல்லாம் கேட்கக்கூடாது. அந்த அந்த வில்ல கொண்டு வந்திருப்பேன், அதை பறிச்சிருக்காரு. துப்பாக்கி துப்பாக்கி என்னங்க அது? சுட்ட உடனே நல்லா ஆயிட்டாரா? இன்னும் சொல்லுங்க, கேப்ப நல்லா இருக்கு. பாவிகளா, அது பிறந்ததுல இருந்தே மென்டல்ரா. அதுக்கு எப்படா பைத்தியம் தெரியும்? லாஜிக்கலி, எத்திக்கலி, பொலிட்டிக்கலி ஒக்காலி எதுலயுமே ஒட்டல. உருட்டி தள்ளிட்டு இருக்காங்க இவங்க இஷ்டத்துக்கு. ஏன்டா நீங்க 5 அறிவு இருக்கிற அனிமல்ஸ் வச்சு படத்தினால பாக்குறவங்களுக்கு 5 அறிவு நினைச்சிட்டீங்களாடா? டேய் எங்களுக்கு 6 அறிவு இருக்குடா, உங்களை மாதிரி இல்லடா நாங்க. இவங்க கூட அந்த குட்டி புலி நடிச்சிச்சுல்ல, அதுக்கு படம் போட்டு காமிடா ஃபர்ஸ்ட், அதுவே அந்த நிமிஷமே தொங்கிரும். இப்படிப்பட்ட இத்து போன படத்துல நம்ம நடிச்சோம் அப்படின்னு. எப்படா மென்டல் இல்னஸ்லாம் சரியாகும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இல்லாம? எந்த காலத்துல இந்த மாதிரி முட்டாள் சத்தம் பெருசா இருக்கு. நம்ம வீட்லயே கொண்டு போய் சுப்பிரமணியை வளர்க்கலாமா? என் தாத்தா தங்கி இருந்த பழைய ரூம் இருக்கு, அங்கேயே வச்சு வளர்க்கலாம். இவங்க பேசுறது இவங்களுக்கு மட்டும் தான் சீரியஸா இருக்கு. பாக்குற நம்மளுக்கு எல்லாம் படு காமெடியா தான் இருக்கு. மூலக்கோளாறு உள்ள பையன் மாறிட்டான். இவ புலிய கொண்டு போய் அவ தாத்தா ரூம்ல அடைச்சு வளர்க்கறானாம். டேய் அது புலிடா, நேஷனல் அனிமல்டா, அதுக்கு உண்டான மரியாதையை கொடுங்கடா. அதை ஏன்டா இப்படி மானபங்கப்படுத்திட்டு இருக்கீங்க? ஐயோ, என்ன ஜோக் காட்டுறீங்களா? ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? மக்களே, இவனுங்க உண்மையாலுமே இவனுங்க மாதிரி அதுவும் மென்டல்னு நினைச்சுக்கிட்டாங்க. ஒரு நேஷனல் அனிமல் கூட பார்க்காம அதை என்ன பாடுபடுத்துறாங்க தெரியுமா? அதுக்கு ஆவின் பாலெல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க, அது கூட ஓடி பிடிச்சு விளையாடுறாங்க. இதெல்லாம் கூட பரவாயில்லடா. எல்லாத்துக்கும் மேல அதுக்கு உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் எல்லாம் வந்து பாக்குறாரு. காசெல்லாம் வேணும். டேய் யாரா நீங்கெல்லாம்? இங்க ஒருத்த புலிய மானபங்கப்படுத்திட்டு இருக்காயா? காப்பாத்துங்க நேஷனல் அனிமலை. இந்த இலவெல்லாம் பார்த்தா புலிங்களே ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருமே. என்னடா நடக்குது நாட்டுல? டேய்
என்னடா ஆடு மேய்க்கிற மாதிரி கூட்டு போறீங்க புலிய? இதானா அது? என்னடா திங்கிறது புல்லா? எப்படிடா இந்த படத்துல சிரிக்காம நடிச்சீங்க? புலிய Okay. பெட்டனிமல் மாதிரி வளர்த்துட்டு இருக்காங்க. அட பாவிகளா. வீட்ல வளர்க்குற விலங்காடா புலி? டியர் மாண்டிஸ், இதுக்கப்புறம் வரக்கூடிய சீனெல்லாம் என்னால ஜீர்ணிக்கவே முடியல. நீங்களே கழிய போறீங்க பாருங்க. ஊர் மக்களுக்கு புலி வளர்க்குற விஷயம் தெரிஞ்சு போயிடுச்சு. நம்ம ஊர்ல எப்படி மரத்துக்கு அடியில பஞ்சாயத்து கூட்டுவாங்களோ, அவனுங்க ஊர்ல போஸ்ட் மரத்துக்கீழ பஞ்சாயத்து கூட்டுறாங்க. சரி போய் தொலை. அந்த பஞ்சாயத்துல சொல்றாங்க பாத்துக்கிடுங்க, புலி இவங்களுக்கு நல்லது செஞ்சுச்சாமா. நம்ம சின்ன தம்பியோட புலி தாயே அது கூட சண்டை போட்டு ஆட்ட காப்பாத்துச்சு. கரடி அடிக்க வந்தது அந்த புலி தான் காப்பாத்துச்சு. ஓனாய் தூக்கிட்டு போக பாத்துச்சியா? அந்த நேரம் பார்த்து இந்த புலிதாயா வந்து காப்பாத்துச்சு. என்னடா ஒரு ஊரே தற்குறியா இருக்கு. ஒரு புலியோட அப்படி காப்பாத்திட்டு ஓடிட்டு போல உங்களுக்கு. காப்பாத்திட்டு ஓடிடுவேன். இவங்கெல்லாம் சொல்றாங்க அந்த புலி காப்பாத்திச்சு இல்லன்னு. புலிகிட்ட போய் கேட்டா காப்பாத்தாம நான் திங்கலான்னு வச்சிருந்தேன், இவங்க வந்து திண்டு போ விடுவானா? இதெல்லாம் ஏன் சாப்பாடு? இந்த ஆடு அவரோட குழந்தை அவரு எல்லாம் நான் வச்சு திம்பேன். அப்படித்தானே நம்ம சாப்பிடலான்னு வருஷ கணக்கா சின்ன வயசுல இருந்து பார்த்த ஒரு பொருள் வைக்கும்போது எவனா சாப்பிட வந்தா என்ன பண்ணுவான்? அடிச்சு விரச மாட்டான். அததான் அந்த புலி பண்ணிச்சு. தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்களே சார். புலிய பெட்டனிமல் மாதிரி வளர்த்துட்டு இருக்கீங்க. டேய் 1000 தான் இருந்தாலும் அது புலிடா, காட்டு விலங்குடா. யாராச்சும் சொல்லி இவங்களுக்கு புரிய வைங்களே. டியர் மாண்டிஸ், இதுக்கப்புறம் இந்த பஞ்சாயத்துல ஒரு தீர்ப்பு கொடுக்கறாங்க பாருங்க. இந்த புலி ஊருக்கே நல்லது செஞ்சிருக்கு. யாரெல்லாம் டெய்லி கறி வாங்குறீங்களோ ஊருக்கு நடுவுல பொதுவா ஒரு கல்ல வைக்கிறோம், அங்க கொண்டாந்து கறியை வச்சுட்டு போங்கிறாங்க. அது பாட்டுக்கு அங்க தின்னுட்டு ஊரை காவல் காக்குமா. அது பேரு ஊருக்குள்ள ஓட போறீங்களா? 30 குடும்பம் சார்பா அந்த கும்கி புலிய நம்ம கிராமத்து புலியா வளர்த்துருவோம். கும்கி புலியா? டேய் மெய்யாலுமே இது படம் தானா இல்ல லொல்லு சபா ஸ்பூஃபாடா? இல்ல நான் தான் சீரியஸா உட்காந்து இத வீடியோ எடுத்துட்டு இருக்கேனா? சத்தியமா எப்பறம் அந்த படத்துல சிரிப்பாரமா நடிச்சீங்க? இவனுங்களே இவங்கள கலாச்சிக்கிறாங்க. அப்ப நான் எதுக்குடா? not only dog, all animals liking me. இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரலாம், வராது. அந்த கிரீன் ஸ்கிரீனுக்கு முன்னாடி வர அந்த புலியை மேய்ச்சிருக்காரு. ஆனா இப்ப தெரியுதா எதுக்கு அந்த அவருக்கு அந்த மென்டல் இல்னஸை குணப்படுத்திருக்காங்க? புகழ் சொல்லிட்டாரு, ஏங்க புலியையும் பிடிக்கணும், கமல் சார் சொல்ற மாதிரி கங்கையில அமுக்கி அமுக்கி தண்ணி வர வைக்கணும், இதுல வசனமும் பேசணும்னா எப்படி? எங்க நான் ஏன் நடிக்க போது புலி நாங்க பொறுமையா பாத்துக்கிட்டு இருக்கோம். புலி பாக்குமா? பாக்கு என்னடா நடிச்சு ஊர் மக்களை கொல்ற, கடிச்சிடுறவங்க. இரு நீ நடிச்சா கடிப்பேன். அவர் பார்த்தாரு, சார் இந்த மென்டல் இல்னஸ் தெளிகிற மாதிரி ஒன்று வச்சிருங்க சார். நான் நார்மலாகவே கூட்டு போயிருந்தேன். புலியை வளர்க்கும் போது மட்டும் முகத்தில் கொஞ்சம் மீதி தெரியும். அப்போ புலியோட நடிச்சிருக்கீங்க நீங்க, அந்த கேரக்டர்லேயே நடிச்சிருக்கணும் சார். எனக்கு அதான் பார்க்க ஆசையா இருக்கு. புலியோட ரியாக்ஷனை பார்க்க ஆசையா இருக்கு எனக்கு. நானே சொல்றேன், நம்ம பாகுபலி ஆர்கே சுரேஷ் புலியை கண்டுபிடிக்கன்னு ஊருக்குள்ள சுத்திட்டு இருந்தாரு. இன்னுமா புலியை கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னு ஒருத்தன் காட்டுக்குள்ள இருந்து புலியை தூக்கிட்டு வந்து அதுக்கு ஆவின் பால் கொடுத்து கறியை ஊட்டி கண்ட குப்பையை ஊட்டி இவன் அது நாய்க்குட்டி மாதிரி வாக்கிங்கெல்லாம் கூட்டு போறான். அது நல்லா வளர்ந்து நல்லா செம்பரி ஆடு மாதிரி வளர்ந்துருது. இப்ப நம்ம ஆளு வந்து அவனை அடிச்சு பிடிச்சி கோர்ட்ல போய் நிப்பாட்டுறாரு. அங்க ஒரு வக்கீல் உளறி கொட்டிட்டு இருக்காரு. தடை செய்யப்பட்ட விலங்க, அதாவது புலிய தடை செய்யப்பட்ட விலங்கா? என்ன உளறிட்டு இருக்காங்க? வளர்க்க தடை இருக்கு, ஓகே. அது எப்படி தடை செய்யப்பட்ட விலங்கு? ஏதாச்சும் உளறி தொலைங்களா, ஒன்னும் புரியல. சரி விட்டு தொலைங்க. நம்ம மென்டல் சின்ன தம்பி அந்த புலி ஆசையா வளர்த்ததுனால, அவனுக்கு பிரிய மனசு இல்லாததுனால அந்த புலி எந்த ஜூல வளருதோ அங்கேயே இவனை ஜூ கீப்பரா போட்டுறாங்க. சின்ன தம்பிக்கு அரசாங்க வேலை கொடுத்து மாத சம்பளம் கொடுக்குமாறு உத்தரவிடுகிறேன். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்களே, இவர்தான் இந்த படத்தோட டைரக்டர். கும்பிட்டுக்கோங்கடா. கும்பிட்டுக்கடா கைதா. ஐயப்பா. ஐயா இந்த மாதிரி கதையெல்லாம் திருப்பி நீங்க எழுதுனீங்கன்னா கேமியோ பண்றாரா? நீங்களே படிச்சு பார்த்து காரி துப்பி கிழிச்சு போட்டுருக்கேன். தயவு செஞ்சு அதை படமா எடுத்து எங்க உயிரை வாங்காதீங்க. பாடி தாங்காது பாத்துக்கிடுங்க. நான் தான் யோசிச்சேன், ஜூ கீப்பர்னு பேரை வச்சுட்டு ஜூவை காட்டவே இல்லையே, இவரும் கீப்பர் மாதிரி இல்லைன்னு பார்த்தா கிளைமேக்ஸ்ல ஜூ கீப்பர் ஆகிறாரு. ஓ அதுக்கு தான் தெளிவாயிருக்காரு. தெளிவில்லாட்டி வேலை கொடுக்க மாட்டாங்க. புலியோட நடிக்கிறதுக்கும் அரசாங்க வேலை வாங்குறதுக்காக தெரிஞ்சிருக்கு. டைரக்டர் யோசிச்சிருக்கா பாருங்க, எப்படி இதை இப்போ தெளிய வைக்கிறது. அந்த மலையில இருந்து உருண்டு வந்து பழைய படம் மாதிரி மண்டை போய் ஒரு கல்லுல மோதி கூட வந்திருக்கலாம். கண்ணை எடுத்து சுட்ட அந்த சத்தத்துல நான் எங்க இருக்கேன், இத எனக்கு இப்ப புகழ் செஞ்ச ஒரு விஷயத்த நினைக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு.
குக் வித் கோமாளி மொத்த டீமையுமே கூட்டிட்டு போய் இந்த படத்தை காட்டினாரு. இப்ப எனக்கு ஐயோ என்ன நினைச்சிருப்பாங்க, புகழ்கிட்ட வெளியே வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, நல்லா இல்லடா ஏன்டா இப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்களா? மதுரை முத்தெல்லாம் போனாரு. இனி அவருக்கு முன்னுக்கு என்னது சொல்றேன்னு பேசாம வந்துருப்பாங்களோ தெரியும். ஆனா சொல்லி இருந்திருக்கோம் சொன்னாதானே, இல்லடா இப்படி ஸ்டோரி செலக்ட் பண்ணாத, நீ இப்படி பண்ணாத, நல்லா இல்ல. ஏங்க இதுல யுவன் சங்கர் ராஜான்னு ஒருத்தர் மியூசிக் போட்டாரு, அது கூட சொல்லிக்கிற மாதிரி இல்லையா? அவர் போட்டாரா இல்லைன்னா அவர் பேரை மட்டும் போட்டுக்கிட்டு வேற யாரும் போட்டாங்களான்னு கூட தெரியல. உப்புமா படமா இது? கிரீன் ஸ்கிரீனுக்கு முன்னாடி அந்த புளியை தடவிக்கிட்டு வாக்கிங் கூட்டி போறதுக்காக 40 நாள் தாய்லாந்து போயிருக்காரு. ஆனா கொஞ்சம் பயம் இருந்திருக்கு, டர்ன்னு இருந்திருக்கு. அது கொஞ்சம் கோவம் வந்துச்சு, அவ்வளவுதான். அது புகழ் நடிச்சிருந்தா வந்திருக்கு. புகழ் தான் வாயை மட்டும் சைலண்டா வந்துட்டாரு. அது அந்த ஒரு பாட்டோட அந்த மொண்டாஜ் சீன்ல வச்சுட்டாங்க போல இருக்கு. ஐயா நீ வாயையே திறந்து பேசிடாத, மதுரை முத்து மாதிரி காமெடி போட்டுறாத, முக்கியமா நீ அந்த மென்டல் இல்னஸ் கேரக்டர்லாம் நடிச்சிடாத, புலி டென்ஷன் ஆயிரும். குட்டி புலியோட ரொம்ப நேரம், குட்டி புலியோட அது நடிச்சிருக்காரு. பெரிய புலியோட ரொம்ப நேரம்லாம் நடிக்க முடியாதுல்ல. அதுக்கு அந்த குடிச்ச பால் செரிக்கிற வரைக்கும், பசி இல்லாத வரைக்கும் நம்ம கூட நடக்கும். அதுக்கப்புறம் பசிச்சுது நமக்கு மேலதான் நடக்கும். இருந்தாலும் புலி கூட நடிச்சதுக்கு பாராட்டுகள். நான் கூட ஸ்கேம் பண்ணிட்டீங்களோன்னு நினைச்சேன், ஆனா நடிச்சிருக்கீங்க புலி கூட, நடந்திருக்கீங்க புலி கூட, அதுவே பெரிய விஷயம். எனிவேஸ் வீடியோ நல்லா இருந்தது, படம் கவனமா இருந்தது. உங்களை அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன்.